வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் தரக்கூடிய ரயில்வே சார்ந்த ஒரு சுவையான தகவல், அதுவும் ஒரு குறிப்பிட்ட பட்டப்பெயருடைய ரயிலை பற்றி. நாம சோழன் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ், இப்படி பல வகையான எக்ஸ்பிரஸ் பெயர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா கேன்சர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பெயர்ல ஏதாவது ட்ரெயினை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? ஆமாங்க, அந்த ட்ரெயினை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமாம் நண்பர்களே, சில நேரங்களில் ட்ரெயின்களுக்கு வைக்கக்கூடிய அந்த நிக் நேம், பட்டப்பெயர், அதுக்கு நிரந்தரமான பெயராகவே மாறிடுது. உதாரணமா நம்ம ராமேஸ்வரத்துக்கும் சென்னைக்கும் இடையில ஓடிய அந்த போட் மெயில். ஸோ ஆரம்ப காலத்தில் இலங்கையோடு தொடர்புடைய அந்த கப்பலில் பயணிகளை ஏற்றுவதற்காக சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய அந்த ட்ரெயினில் வந்து டிக்கெட் கொடுக்கும் போதே அந்த கப்பலில் போறது டிக்கெட்டும் சேர்த்தே கொடுத்துருவாங்க. அதுக்குரிய பாஸ்போர்ட் எல்லாம் காட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓடின ட்ரெயினுக்கு பேர் தான் போட் மெயில்னு பேரு. ஆனா இப்ப அந்த இலங்கைக்கான பயணமும் அங்க கிடையாது, அந்த போட்டும் கிடையாது. இந்த ட்ரெயினுக்கான பேரை வந்து சென்னை எக்மோர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் மாத்தியாச்சு. ஆனாலும் மக்கள் மனதில் அந்த போட் மெயில் அப்படிங்கிற வார்த்தையை நீக்க முடியல. இன்னமும் அந்த ட்ரெயினை வந்து போட் மெயில போறீங்களா, சேது எக்ஸ்பிரஸ் போறீங்களா அப்படிதான் கேட்கறாங்க. அது ரயில்வே எம்ப்ளாயிஸ் உட்பட. ஸோ அந்த பேரை வந்து அவ்வளவு ஈஸியா மாற்ற முடியல. ஸோ அந்த வகையில வந்த இன்னொரு பேர் தான் இந்த கேன்சர் எக்ஸ்பிரஸ். இதனுடைய வரலாற்று பின்னணி என்னன்னு பார்க்கும் பொழுது, பஞ்சாப் மாநிலத்தில் 1960களில் என்ன பாத்தீங்கன்னாக்கா, நம்ம நிறைய விளைச்சலை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த மிக அதிகப்படியான கெமிக்கல் உரங்களை பயிர்களுக்கு போட்டாங்க. அதாவது விளைச்சலை பெருக்கணுங்கிறதுக்காக மிக அதிகப்படியான உரங்களை அந்த வயல்வெளியில தூவி, அது மட்டும் இல்ல பூச்சிக்கொல்லி மருந்துகளை மிக அதிகமாக, ஏன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் மிக செழிப்பான பிரதேசம். ஸோ அங்க நல்ல விளையக்கூடியதுனால அவர்கள் பயிரை காப்பாற்றுவதற்காக இந்த பத்திந்தா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் பூச்சி மருந்த அளவுக்கு அதிகமாக அவங்க கொடுத்து பழக்கப்படுத்திட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பூச்சி மருந்தானது அந்த செடிகளில் பட்டு, தரையில பட்டு, தண்ணியோட கலந்து அந்த ஏரியாவில் தண்ணி பூரா வந்து கொடூரமான விஷத்தன்மையாக மாறி அங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இந்த கேன்சர் நோயானது நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த செயற்கை உரங்களும் சரி, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளும் சரி, எந்த அளவுக்கு கொடூரமானதுங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இதன் காரணமாக கேன்சர் பேஷண்ட் அதிகமாயிட்டாங்க. ஆனா பஞ்சாப்ல உள்ள ஒரு கேன்சர் நிறுவனத்தில் போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அங்க ரொம்ப காஸ்ட்லி, செலவு அதிகமாகும். ஆனா அதே சமயத்துல ராஜஸ்தான் மாநிலத்தில் பிகானீர் அப்படிங்கிற ஊர், அங்க ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்குது. எப்படி நம்ம அடையாறுல கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, புற்றுநோய் ஆராய்ச்சி மையம், அது போல பிகானீர்லயும் ஒன்று இருக்குது. ஆச்சாரியா துளசி ரீஜனல் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அதுக்கு பெயர். ஸோ அங்க அது ஒரு அரசு சார்ந்த நிறுவனம் அப்படிங்கறதால அங்க எல்லாமே ரொம்ப மலிவு விலையில இலவசமாக கூட எல்லா சிகிச்சையும் இங்க கிடைக்கும். பஞ்சாப்ல உள்ள இந்த மால்வா ரீஜன் சொல்லுவாங்க. நான் சொன்ன இந்த பத்திந்தா அந்த ஏரியா புறம் பாத்தீங்கன்னாக்கா அது மால்வா ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் பூரா கேன்சர் நோய் அதிகமாயிட்ட காரணத்தால அங்க உள்ள கேன்சர் பேஷண்ட் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ட்ரெயின்ல ராத்திரி போல புறப்பட்டு காலையில வந்து இறங்கி இந்த ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. ஸோ இந்த ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய பயணியர்கள்ல கிட்டத்தட்ட 60-70% பேர் பாத்தீங்கன்னாக்கா முழுக்க கேன்சர் பேஷண்ட்களா தான் டிராவல் பண்றாங்க. சோ இந்த கேன்சர் பேஷண்ட்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ. அந்த கேன்சர் பேஷண்ட் அப்படிங்கிறதுக்கான சர்டிபிகேட் காட்டணும். அது மட்டும் இல்ல அவங்க துணைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போலாம். சோ அவங்களுக்கு 75% கன்செஷன் உண்டு. 100 ரூபாய் டிக்கெட்னா 25 ரூபாய் மட்டும் கொடுத்தா டிக்கெட் தான் போதும். சோ அவங்கள துணைக்கு அவங்க கூட்டிட்டு போலாம். ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய பயணிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் முழுக்க கேன்சர் பேஷண்ட்களும் அவங்களுக்கு துணையாக செல்வதும் என்ற அந்த வழக்கமா ஆகிவிட்டபடினால இந்த ட்ரெயினுக்கு எல்லாருமே என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா கேன்சர் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கு அங்க போய் கேட்டோம்னா கேன்சர் எத்தனை மணிக்கு வரும் இப்படிதான் கேட்பாங்க அந்த ஊர்ல. சோ அந்த மாதிரி ஒரு பட்டப்பேரானது அப்படியே அந்த ட்ரெயினுக்கு நிலைச்சு போச்சு. சோ அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த வண்டி நம்பர் 14722 இந்த வண்டி தான் இப்ப கேன்சர் எக்ஸ்பிரஸ் நம்ம பேர் வச்ச அந்த வண்டி. இது வந்து இப்போ வந்து அபோகர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து, அபோகர்ங்கிறது பஞ்சாப்ல உள்ள இன்னொரு ஊர், அங்க இருந்து ஜோத்பூர் வரைக்கும் ஓடுது. அதாவது பிகானீர் தாண்டி ஜோத்பூர் வரைக்கும் இப்போ ஓடுது. இதனுடைய பழைய நம்பர் பாத்தீங்கன்னாக்கா 54703. இப்போ இதனுடைய நம்பர் 14722 அபோகர் ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் பேரு.
சோ இந்த ட்ரெயினை தான் எல்லாரும் அன்றைக்கு வச்ச அந்த கேன்சர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரானது ரொம்ப நாளா இருக்குது. இந்த ரயில்வேல கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த கேன்சர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்படி என்கொயரிகள் போனா இந்த மாதிரி என்கொயரி தான் நடக்கும். சோ இது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சோ இப்போ அந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு நிறைய வந்துட்டதுனால அது மட்டும் இல்ல, நிறைய ஆஸ்பத்திரிகள் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறது வந்து பஞ்சாப்ல வந்துருச்சு. அதாவது பத்திந்தா அப்படிங்கிற ஊர்ல எய்ம்ஸ் மருத்துவமனை உண்டாக்கிட்டாங்க. சோ அங்க வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுனால இப்ப யாரும் அங்கே வந்து ராஜஸ்தானுக்கு போறது இல்ல. ஆனா இவர்கள் அந்த காலத்துல வைத்த பட்டப்பெயர் அந்த கேன்சர் எக்ஸ்பிரஸ்ங்கிற பேரை அவ்வளவு ஈஸியா மாத்த முடியல. இன்னும் அதுக்கு பேரு கேன்சர் எக்ஸ்பிரஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற பயணிகள் எல்லாம் தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஒரு புதுமையானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சோ இதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. சோ அதை விட முக்கியம், நமது விவசாயிகளுக்கு நீங்க நல்லா எடுத்து சொல்லுங்க. ஏன்னா நான் என்னுடைய பள்ளியிலே நான் பார்த்திருக்கிறேன். ஊருக்கு பக்கத்துல இந்த மார்நாடு அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர் கத்திரிக்காய்க்கு ரொம்ப ஃபேமஸ். சோ அந்த ஊர்ல உள்ள பையன்லாம் இங்க ஸ்கூலுக்கு படிக்க வரும்போது அவன் கையோட ஒரு பையன் கையை பார்த்தேன், பூரா தோல் பூரா அரிச்சிருக்கு. அப்படி 2 கையிலும் தோல் அரிச்சிருக்கு. என்னடா இப்படி இருக்கு, கையில என்ன ஆச்சுன்னு கேட்கேன். இல்ல சார், கத்திரிக்காய் செடிக்கு மருந்து அடிச்சேன், பூச்சி மருந்து அடிச்சேன், அது கையிலாம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. சோ அப்ப நினைக்கிறேன், அப்ப அந்த மருந்து எவ்வளவு வீரியம் உள்ளதாக இருந்தால் இவன் கைகளை பூரா அந்த தோலை பூரா உரிச்சிருக்கு. அப்ப அந்த பூச்சிக்கொல்லி மருந்தானது அந்த கத்திரிக்காய் பூ பூக்கும் போதே அடிச்சிருவாங்க. சோ அந்த பூ பூத்துக்குள்ளே போய் அந்த மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கும். சோ அந்த மருந்து இருக்கிறதுனால இப்ப வரக்கூடிய எந்த கத்திரிக்காயும் உள்ள புழுவே இருக்கிறது இல்ல. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திருக்கிறேன், மார்க்கெட்ல கத்திரிக்காய் வாங்கிட்டு இருந்தா அதுல புழு இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா வீட்டுல வெட்டும் போது அந்த புழு இருக்க பகுதியை வெட்டி போட்டுட்டு மிச்சோட நல்ல கத்திரிக்காய் மட்டும் தான் வெட்டி வெட்டி குழம்புல போடுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கத்திரிக்காயில எங்கேயாவது நீங்க புழுவை பார்த்ததா இருக்க முடியுமான்னா இப்படி பார்க்க முடியல. சோ அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துடைய அதிக பயன்பாடுங்கிறது தான் உண்மை. இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்த போறோம்னு தெரியல. சோ நேயர்களாகி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை எப்படியா சொல்லுங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் அந்த நோயை வராம காக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? சோ அதனால முடிந்தவரை இந்த மாதிரி அதிகப்படியான கெமிக்கல்ஸ் பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவதை எடுத்துவிட்டு இயற்கை ரசாயன உரங்களையும் பழைய இந்த வேப்ப மரம் அதில் உள்ள நமக்கு இல்லாமலா இருக்கு அதை பயன்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் இந்த செடிகளை காப்பாற்றி மக்களுக்கு ஒரு நல்ல நோயற்ற வாழ்வை இந்த விவசாயிகள் தருவார்கள் நம்புவோம். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.